வணக்கம். நான் தேனி மாவட்டத்தினுடைய மலைமாடு சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். தமிழ்நாடுடைய மேய்ச்சல் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கிறேன். கால்நடைகள் கணக்கெடுப்பு 2022ஆம் ஆண்டு நடக்கிறது. அது கால்நடைகளை மாடுகள் வைத்திருப்பவர்களும் மாடுகள் மேய்ப்பவர்களும் கால்நடைகளை முறையாக கணக்கெடுக்கிறதுக்கு நீங்க ஒத்துழைப்பு தருமாறு உங்களை மிக மிக தாழ்வுடன் கேட்டுக் கொள்கிறேன். தேனி மாவட்டத்துடைய மலை மாடுகளும் கிடை மாடுகளும் கிடை ஆடுகளும் கிடை எருமைகளும் குதிரைகளும் கழுதைகளும் இந்த ஆண்டுகளுக்கு கணக்கெடுப்பு முக்கியமாக நடக்கிறது. அந்த கணக்கெடுப்புக்கு நீங்க மாடுகள் வைத்திருப்பவர்களும் மாடு மேய்ப்பவர்களும் முறையாக கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்குமாறு உங்களை மிக மிக ரொம்ப தாழ்மையுடன் கேட்கிறேன். 1985ஆம் ஆண்டு 1.5 லட்சம் மாடு இருந்த இடத்தில் இன்னைக்கு 2024 வெறும் தேனி மாவட்டத்தில் 17,000 மாடுகள் இருக்கிறது. இந்த 17,000 மாடும் அழிந்து போக காரணத்திலாம் இருக்குது. இந்த மாட்டினுடைய சாணத்தை வைத்தால் நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணி வருகிறோம். இந்த மாடுகளே இல்லைன்னா இயற்கை விவசாயம் பண்ற எங்களுக்கு உரங்கள் இல்லை, எருவு இல்லை, இதுல சாணங்கள் இல்லை. அதனால் இந்த மாடுகளை முறையாக கணக்கெடுத்து நல்ல பொருளை இந்த மாடுகளை ரொம்ப வளர்ச்சி பண்ணி மலையில் மயிக்கிறதுக்கு பாரஸ்காரனுடைய அட்டூழியம் கூடுதலாக இருக்கிறது. அதனால் இந்த மாடுகளை